மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வாழ்வோம் வாழ வைப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வெல்கம்ஸ் யூ டு லிவ் லைஃப் கிவ் லைஃப் ப்ரோக்ராம். சத்தியத்தை அறிவோம், சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷமாய் வாழ்வோம். சபையில்லா பகுதிகளில் சபைகள் நிறுவி தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணி நாமும் மகிழ்வோம். 365 simply supernatural truths that change your life and make you a world changer. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் 365. இந்த செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த வீடியோவுக்கு உங்களை அழைக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான 365 சத்தியங்களிலே இன்றைக்கு 30வது சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம். இதை இந்த நாளில் நீங்கள் அறிந்து கொள்ள வந்திருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களெல்லாம் தடைப்பட்டதோ அத்தனை காரியங்களிலும் நீங்கள் ஒரு வெற்றியை, ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்கள். பிரியமானவர்களே, அங்கே நம்முடைய தேவன் எப்படி கிரியை செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தா நம்முடைய புத்திக்கு எட்டவே இல்லை. இந்த தியானத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், புத்திக்கு எட்டாத புதிர். எது புதிர் பாருங்கள். தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ளவே முடியாது. அதைத்தான் நான் புதிர் என்று சொல்லுகிறேன். அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன் என்று சொன்னார். பாருங்கள், நீங்கள் வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா தேவன் தம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்தது எல்லாமே புதிராகவே இருக்கிறது. எதுவுமே நம்முடைய அறிவுக்கு எட்டாது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் நான் சில உதாரணங்களை சொல்லும் பொழுது உங்களுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். அப்பொழுது நீங்களும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபருடைய பார்வையை வரவழைப்பதற்காக நம்முடைய அறிவு கேட்டாத ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன சொல்கிறாரு? உமிழ் நீரினால் சேற்றை உண்டாக்கி கண்களில் வைக்கிறாரு, கண்ணு திறந்துடுது. நம்முடைய அறிவுக்கு எட்டாது. அதே போல் பாருங்கள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவள், ஆண்டுக்கணக்கான வியாதி, தீராத வியாதி, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று மருத்துவருக்கு கொடுத்து வழியே இல்லாத நினைத்து கொண்டிருந்த அந்த பயங்கரமான வியாதி எப்போ நீங்கிட்டுன்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே சுகமாயிட்டு. பாருங்கள், நம்முடைய புத்திக்கு எட்டாத புதிராக இருக்கிறது. இன்னும் பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 15-16 அதை குறித்து நான் முதலாவது உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், அப்போஸ்தலர் 5:15-16 பேதுருவை பாருங்கள், அவருடைய நாட்களில் நடந்த ஒரு ஆச்சரியமான நம்முடைய புத்தி கெட்டாத ஒரு அற்புதம். இயேசு கிறிஸ்து செய்யவும் இல்லை, செய்ய சொல்லவும் இல்லை, செய்து காட்டவும் இல்லை. ஆனால் அவர் ஒன்றை சொன்னார் பாருங்க, நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், இதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் திரையில் ஒரு ஸ்க்ரீனை நான் காண்பிக்க போகிறேன். அந்த ஸ்க்ரீனை தொட்டு அநேகர் சுகமடைய போகிறீங்க. அதை வாசிக்க கேட்கலாம். அங்கே அப்போஸ்தலர் 5:15-16 பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். ஆமென். சுற்றுப்பட்டணங்களிலுமிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நிழல் பட்ட எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள். எவ்ரி சொல்யூஷன்
in the scripture, every healing in the scripture is completely not at all logical. எல்லாமே இல்லாஜிக்கல், எல்லாமே மனுஷனுடைய புத்திக்கு எட்டவில்லை. நான் திரும்பவும் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வியாதி எவ்வளவு நாள்பட்டதாக இருந்தாலும் சரி, 4th ஸ்டேஜ் கேன்சராக இருந்தாலும் சரி, 10 ஆண்டுகள் உங்கள் கர்ப்பப்பையில் வியாதி இருந்தாலும் சரி, குழந்தை இல்லாமல் இருந்தாலும் சரி, தேவன் அதை தீர்ப்பதற்கு வேதாகமத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அது என்ன முறை? நம்முடைய புத்திக்கு எட்டாத முறை. அதாவது நேச்சுரல் வேல சால்வ் பண்ணவே இல்லை. ஹிஸ் வேஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். கானானுக்குள்ளே பிரவேசித்து நீங்கள் லைஃப்பில் நல்ல நிலையில் செட்டில் ஆகும் வரைக்கும் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும், அது ஐஸ்வர்யமாக இருக்கலாம், பண தேவையாக இருக்கலாம், அல்லது ஒரு சுக தேவையாக இருக்கலாம், குடும்ப பிரிவினையிலிருந்து ஒரு விடுதலை தேவையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் தேவையாக இருக்கலாம், படிக்காத உங்கள் பிள்ளை படிக்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்கலாம், குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருக்கிற உங்களுடைய கணவனோ மகனோ அதிலிருந்து வெளியே வர வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிற அருமையான மகனே மகளே, இந்த நாளில் நீ இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் பிரச்சனை தண்ணீரை, அதாவது வெயிலை கண்ட பனியை போல தானாகவே மறைந்துவிடும். நூற்றுக்கணக்கான சாட்சிகளை நான் சொல்ல முடியும் பிரியமானவர்களே. கர்த்தர் நல்லவர். பாருங்க, நிழல் பட்ட எல்லாரும், அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ இயேசுவுக்கு விரோதிகளோ நாட் அட் ஆல் மேட்டர். அந்த ஜனங்கள் விசுவாசித்தாங்க. பாருங்க, என் மகன் பிறந்ததுலேருந்து 20 வருஷம் சப்பானியாக இருக்கிறான், இன்றைக்கி பேதுரு இப்படி போக போகிறாரு, அவர் நிழல் பட்டா போதனை கொண்டு வச்சா அற்புதம், புத்தி கேட்டாத புதிர். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், பவுலுடைய ட்ரெஸ்ஸு நாட் ஓன்லி த ட்ரெஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பட் தேர் வாஸ் பவர், ஆசம் பவர் இன் த ட்ரெஸ் ஆஃப் எவ்ரிபடி ஹூ லிசன்ஸ் டு மீ. உங்களுடைய ஆடைகள், இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற மகனே மகளே, உங்களுடைய ஆடையில் ஏராளமான வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். பவுலுடைய ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு போகிறாங்க, போய் அங்கே வியாதியஸ்தர்கள் மேலே போடுறாங்க, அவர்கள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். சொந்த அனுபவத்தில் நிறைய சொல்ல முடியும் பிரியமானவர்களே. இதுதான் வேதாகமம், இதுதான் தெய்வீக முறை, இப்படி தான் பரலோக ராஜ்ய விஸ்தாரம் அடைய போகிறது. இது ரொம்ப சாதாரண மேட்டர். மரித்தோரை உயிரோடு எழுப்புவது சாதாரண மேட்டர், குஷ்டரோகியை சுத்தம் பண்ணுவது சாதாரண மேட்டர், கேன்சர் வியாதியை சுகமாக்குவது சாதாரண மேட்டர். 10 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லாதவர்களுக்கு நீங்கள் வயிற்றில் கை வச்சு பேசுனீங்கன்னா அந்த கர்ப்பம் அந்த மாதத்திலே தரித்து விடும் பிரியமானவர்களே. தேவன் அப்படி தான் வச்சிருக்கிறாரு. இந்த நாளில் நம்ம மனம் திரும்புவோம் பிரியமானவர்கள், வேதாகம முறைக்கு நாம் மனம் திரும்புவோம். இன்னும் பாருங்கள், எலிசா எத்தனையோ அற்புதம் செய்திருக்கிறார். இதை நீங்கள் தியானிங்க. நாளாகம புஸ்தகத்திலே சொல்லியிருக்கு, சங்கீதத்திலே சொல்லியிருக்கு, அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். நீங்கள் குடும்ப ஜெபம் செய்கிற நபரா ஒரு கன்கார்டன்ஸ் பைபிள் வாங்குங்க, அற்புதங்களெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதங்களை தியானிங்க. ஒவ்வொரு அற்புதங்களிலும் 5 to 20 சத்தியங்கள் அங்கே மறைந்திருக்கின்றன பிரியமானவர்களே. ஒரே சத்தியத்தில் 5 சத்திய, ஒரே அற்புதங்களில் 5 அல்லது 10 சத்தியங்கள் அடங்கி இருக்குது. அதை தியானிங்க. இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழாதீர்கள், தோல்வி நிறைந்த வாழ்க்கை வாழாதீர்கள், அவமானம் நிறைந்த வாழ்க்கை வாழாதீர்கள். நீங்கள் அவமானப்படக்கூடாது என்பதற்காக தானே அவர் சிலுவையில் அவமானப்பட்டார். நீங்கள் வியாதிப்படக்கூடாது என்பதற்காகத்தானே அவர் வியாதிப்பட்டார். இந்த நாளில் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அவரோடு நீங்கள் ஒத்துழையுங்கள். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், அப்போது அந்த நாகமான் வருகிறான், போர் தளபதி. அவனுக்கு குஷ்டரோகம், வருஷக்கணக்காக குஷ்டரோகம், எல்லா வைத்தியம் பண்ணிவிட்டான். அங்கே இருக்கிறார் எலிசா, தேவனுடைய மனுஷன். அங்கே அவர் தூரத்தில் சொல்லிட்டான், எப்பா கேயாசி போய் சொல்லு, யோர்தான் நதியில் 7 நேரம் முங்க சொல்லு, அவன் குஷ்டரோகம் சுகமாகி விடுறாங்கிறான். நம்ம புத்திக்கு ஏதாவது எட்டுதா பிரியமானவர்களே? பைத்தியமாய் தோன்றுகிற இப்படிப்பட்ட கிரியைகளினாலேயே தேவன் உலகத்தை உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்க அவர் திட்டம் வைத்திருக்கிறார். தேவனோடு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இறந்து போன சிறுவனை எழுப்ப
எலிசாவுடைய ஃபெய்த்தை பாருங்க. ஒரு சிறுவன் இறந்து போகிறான், அவன் கூட போகலை. அங்கே கேயாசி இடத்துல அவனுடைய கோலை கொடுத்து விடுறான் பாருங்க. எப்போ அந்த கோலை கொண்டு போய் அந்த சிறுவன் மேலே வை, அவனுக்கு உயிர் வந்து விடும் என்கிறான். நாங்கள் வாரத்தில் 4 நாட்கள் ஜூம் வகுப்பு நடத்துகிறோம். அதில் 3 மாதங்கள் கலந்து கொண்டவர்கள் அற்புதத்தை தண்ணீரை போல செய்கிறாங்க. ஒரு முறை கனடாவிலேருந்து ஒரு சகோதரி அழைத்தார்கள். அவர்களுக்கு முதுகுவலி, தலைவலின்னு நினைக்கிறேன். நிறைய நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் நடக்கிறதுனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் இந்த பேனாவிற்கு பாருங்கள், என் பேனாவில் பவர் இருக்குது. ஏனென்றால் அங்கே மோசையுடைய கையில் இருந்த கோலுக்கு பவர் இருந்தால் உங்கள் கையில் என் கையில் இருக்கிற மொபைல் ஃபோனுக்கு அப்புறம் இன்னும் கையில் என்ன பொருள் இருந்தாலும் பவர் இருக்குது. நீங்கள் இதை தொடுங்க என்று சொன்னேன் பிரியமானவர்களே. ஸ்க்ரீனில் தான் தொட்டாங்க, பல 1000 மைல்களுக்கு அப்பால். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், முதலாவது இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, 2வது மிக மிக எளிதானது, 3வது லாஜிக்காகவே கிடையாது. தொட்டு உடனே சுகமானார்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், மோசையுடைய கோலில் என்னெல்லாம் நடந்தது? நதியை அடித்தான். நைல் நதி மிகப்பெரிய நதி, தாமிரபரணி நதியை விட பெரிய நதி. பயங்கரமாக வெள்ளம் போகுது, 12 மாதமும் போதுகிறது. கோலை வச்சு தொட்டான் பாருங்கள், ரத்தமாயிற்று. கோலில் உள்ள பவர் போயிற்று. இன்னும் என்ன செஞ்சான்? தரையில் அடித்தா புழுதி. இன்னும் அவர் என்ன செய்தார் பாருங்கள், கோலை நீட்டினார், செங்கடல் 2ஆக பிளந்தது. எத்தனை அற்புதங்கள் பிரியமானவர்களே. மோசையை விட இந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழுகிற அருமையான விசுவாசியே, நீ மேலானவன். அவர்களோடு தேவன் இருந்தார், உங்களுக்கு உள்ளேயே தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இப்படித்தான் தேவன் தன்னை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போதே தண்ணீரை போல அற்புதங்கள் நடைபெறப் போகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே, என்னுடைய செய்தியை ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக வழங்கப்படுகிற வாழுவோம் வையகத்தை வாழ வைப்போம் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க. ஒரு 30 செய்தியை கேளுங்கள். நீங்கள் யார் மேலே கை வைத்தாலும் அவர்கள் சுகமடைவார்கள். இந்த 100 செய்தியை கேளுங்க. எந்த சரீரத்தின் மேலே கை வைத்தாலும் அவர்கள் அற்புதமாக ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் இயேசுவின் நாமத்தினால. இப்போ பாருங்கள், நீங்கள் இப்பொழுது திரையிலே ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்காக காண்பிக்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனை நான் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணி 1 இயர் ஆயிற்று. அநேகர் அந்த ஸ்க்ரீனை அவருடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வைத்து வியாதியஸ்தர்கள் மேல் கையை வைக்கிறாங்க, அந்த மொபைல் ஃபோனை வைக்கிறாங்க, சுகமடைந்து விடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள் பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் காணுகிற இந்த 3 கட்டம் இருக்குது பாருங்கள். இயேசு அற்புதர், இயேசு அற்புதர், இயேசு அற்புதர். இதில் நீங்கள் 3 கட்டத்தையும் ஒவ்வொரு முறை தொடுங்கள். ஒவ்வொரு முறை தொடுவதற்கு 3 வினாடி தான் தேவை. இயேசு அற்புதர், இயேசு அற்புதர், இயேசு அற்புதர். இப்பொழுதே தொடுங்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய வியாதி எதுவாக இருந்தாலும் சரி, அது கேன்சராக இருக்கலாம், கேன்சர் கட்டியாக இருக்கலாம், டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், என்னுடைய விசுவாசத்தின்படி தான் ஆகும். நீங்கள் தொடுங்க, இயேசுவின் நாமத்தினால் தொடுங்க. ஒரு முறை சுகமாகவில்லையா, திரும்ப தொடுங்க. 7 முறை முங்கும் பொழுது அங்கே அற்புதம் நடந்தது. அங்கே இயேசு கிறிஸ்து ஒருவருடைய கண்களை திறக்க 3 அட்டெம்ப்ட் பண்ணுறாரு. நீங்கள் தொட்டு விட்டீர்களா? இப்பொழுதே உங்களுடைய சரீரத்தில் இருந்த முட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, எல்லா வியாதியும் போயிட்டு பாருங்கள், செக் பண்ணுங்கள் பிரியமானவர்களே. இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்கிறேன். பைத்தியமாய் தோன்றுகிற கிரியைகளினாலேயே ஆதியாகமத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும், ஆதாம் முதல் இன்றைக்கு வரைக்கும் தேவன் ஜனங்களை விடுவித்திருக்கிறார். இது ஒரு பைத்தியக்காரத்தனமான
முறை, ஆனால் இது விசுவாச கிரியை. நீங்கள் தொட்டு இருக்கிறீர்கள், சுகமடைந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் சீக்கிரத்தில் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இதை ஒருவேளை நீங்கள் யாருக்கும் அனுப்பலாம், உலகத்தில் உள்ள யாருக்கும் நீங்கள் இதை அனுப்புங்க. அவர்கள் எந்த இடத்துல எந்த தேசத்தில் இருந்தாலும், அது என்ன வியாதியாக இருந்தாலும், ஒருவேளை குழந்தை இல்லாதவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த பேஜை ஆன் பண்ணி வைத்து பாஸ் போட்டு அவங்களுடைய வயிற்றிலே 7 முறை வைத்து எடுக்க சொல்லுங்கள். அந்த மாதத்திலே குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். தேவன் வேதம் முழுவதும் இப்படித்தான் கிரியை செய்திருக்கிறார் பிரியமானவர்கள். தேவனோடு ஒத்துழையுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டது போதும், அவமானத்தோடு வாழ்ந்தது போதும், குடும்ப பிரிவினையோடு வாழ்ந்தது போதும். என்ன தேவையோ அவர் அற்புதமாக செய்வார். கடன் அடைய வேண்டுமா, அதில் தொடுங்க. இயேசு என் கடனை அடைத்து விட்டார், இயேசு என் கடனை அடைத்து விட்டார், இயேசு என் கடனை அடைத்து விட்டார் என்று சொல்லிட்டு 30 நாளில் உங்களுடைய முழு கடனையும் அடைந்து போவதை நீங்கள் விசுவாசியுங்கள். அநேக சாட்சிகள் உண்டு. நமக்கு சமயம் முடிந்து விட்டது பிரியமானவர்களே. ஆனால் தேவனுடைய வல்லமைக்கு முடிவே கிடையாது. அவருடைய வல்லமை புத்திக்கு எட்டாத வழிகளே பாய்ந்து வந்து இப்பொழுதே உங்களை தொட்டு இருக்கிறது. நான் இன்னும் ஒரு முறை இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள், எபேசியருக்கு எழுதுகிறார் பாருங்க. ஆண்டவரே, எபேசு ஜனங்களுடைய கண்களை திறங்க என்று ஜெபம் பண்ண அந்த பவுல் பண்ணின அதே ஜெபத்தை நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் நெஞ்சில் கூட கை வைத்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. உங்களுக்கு மூளை அறிவு இருக்கலாம், ஆனால் நெஞ்சில் அந்த அறிவு வேணும். அதாவது அனுபவமாக வர வேண்டும். அதற்கு தான் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய ஆவியானவர் பொழிந்தருளப்படுவாராக. இவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசை உன் கையை எடு, உனக்கு அதிகாரம் கிடையாது, இவர்களை நீ இனிமே வஞ்சிக்க முடியாது. இவர்களும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இவர்கள் மூலமாக எண்ணற்றோர் இந்த அற்புதங்களை பெற்று அனுபவித்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமையையும் ராஜ்ய விருத்தியையும் இவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவரே, நீர் அப்படியே செய்ததற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன். மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு, மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு, வியாதியஸ்தர்களை சுகமாக்க 2 நாள் பயிற்சி பெற, அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற, ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 733288079 733882707